முதல் பாவம் உள்ள வந்ததே சாப்பாட்டுல தான். அந்த பழத்தை பார், அது எவ்வளவு அழகா இருக்குது. அது பார்க்கும் போது இச்சிக்கத்தக்க. சாப்பிடுற நேரத்துல நல்லா சாப்பிடுங்க, ஜப நேரத்துல நல்லா ஜபம். கர்த்தர் ஒரு சீசனை வச்சிருப்பார், உங்களை நல்லா போஷிப்பார். அப்படியே கர்த்தர் நம்மள பட்னியாவும் போட மாட்டார். அவர் அப்படிப்பட்ட பயங்கரமான ஆண்டவரும் கிடையாது. ஆண்டவர் சில நேரங்களில் உங்களை திருப்திப்படுத்துவார், உணவை கொடுத்து திருப்திப்படுத்துவார். பட் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எப்பவுமே உணவு 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 உணவுன்னு உணவு உங்க ஜபத்துக்கு இடையூறா இருக்கக்கூடாது. அதிகமா சாப்பிடுறவனால அதிகமா ஜபிக்க முடியாது. நீங்க அரை வயிற்ற சாப்பிட்டு ஜபத்துல உட்காருங்க, சூப்பரா ஜபம் பண்ணலாம். அரை வயிற்றுல சாப்பிடுங்க. இப்போ ஃபுல்லா சாப்பிடுறீங்க தட்டுலன்னா அந்த பாதி எடுத்துருங்க. நைட்டு உட்கார்ந்து பாருங்க ஜபத்துல 2 மணி வரைக்கும் நீங்க ஜபிக்கலாம். நான் சொல்றேன் 2 மணி வரைக்கும் ஜபிக்கலாம். நீங்க அதிகமா சாப்பிடுங்க முடியாது. கொஞ்சம் நேரத்துல 10 மணிக்கெல்லாம் கண் அப்படியே இந்த கண் இந்த டைரக்ஷன்ல, இந்த கண் இந்த டைரக்ஷன்ல இழுத்துட்டு போகும் பாருங்க. அவ்வளவுதான். எங்க விழுந்து கிடைக்கிறீங்கன்னே தெரியாது. யூ ஹேவ் டு ஹேவ் அ கண்ட்ரோல் on your foot. அதை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. நான் சொல்றேன், உங்களுடைய ஜெப ஆவி அனல் பற்றி எரிவதை நீங்கள் காண்பீர்கள்.